Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses, apply now. மக்களவை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையானது வந்து கொண்டிருந்த நிலையிலேயே மதியம் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கு ஆலோசனை நடத்தி வந்தனர். இந்த ஆலோசனையின் முடிவில் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தற்போது நடந்திருக்கிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முதலாவதாக காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். அவர் பேசும் பொழுது மக்களவை தேர்தலில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வெற்றி பெற்றுள்ளனர். மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. ஒற்றுமை யாத்திரை மூலம் நாட்டு மக்களை ராகுல் காந்தி ஒரு ஒற்றுமைப்படுத்தியுள்ளார் மற்றும் மக்களவை தேர்தல் முடிவுகளை காங்கிரஸ் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதற்கு அடுத்தபடியாகத்தான் ராகுல் காந்தி தனது பேசினார். அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் என்பது நாட்டின் அரசியலமைப்பை காப்பதற்கான போர். இந்த அதாவது சிபிஐ, அமலாக்கத்துறை, உளவுத்துறை போன்ற அமைப்புகளை மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் கபலீகரம் செய்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அதே போல அரசியலமைப்பை காப்பதற்காக இது ஒரு முதல் போர் தான். அரசியலமைப்பை காப்பதற்கான தேர்தல் ஒரு முதல் போர். அந்த முதல் போரில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். மோடிக்கு, அதாவது மோடி மற்றும் பாஜகவுக்கு எதிரான போரில் காங்கிரசுடன் சேர்ந்து செயல்பட்ட கூட்டணி கட்சிகளையும் நாங்கள் மதிக்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பிறகுதான் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் ஆந்திரா மாநில தற்போது முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சிகளில் வெற்றி பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆதரவை கேட்பது குறித்து நாளை காலை இந்திய கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் ஒன்று டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் தான் அவர்களை கூட்டணியில் இணைப்பது குறித்தும், அதே போல கூட்டணியில் அவர்கள் இணையும் பட்சத்தில் ஏற்கனவே பல தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதாவது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் பதவி கொடுப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல சந்திரபாபு நாயுடு கட்சிகளில் உள்ள அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் கட்சிக்கு முக்கிய மத்திய துறைகள் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே இந்திய கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சியினரும் அந்த ஒரு பதவிகளை எதிர்பார்த்து இருப்பார்களோ என ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியமாக அதுதான் நாளைக்கு பேசப்படும் என்பது இந்திய கூட்டணி தலைவர்கள் மத்தியில் பேச்சு பொருளாக இருக்கு. அதாவது ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவும் அல்லது நிதிஷ்குமாரும் இதில் யாரோ ஒருவர் அல்லது இருவரும் இந்திய கூட்டணியில் சேர்ந்து இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரியான அவர்களுக்கான சாதகமாக எப்படி நாம் செயல்படுவது என்பது குறித்துதான் நாளை இந்த முக்கிய ஆலோசனை என்பது நடைபெறும். இந்த ஆலோசனைக்கு பின்பு மீண்டும் செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் தான் கிட்டத்தட்ட நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒருவேளை அழைப்பு விடலாம் அல்லது நாங்கள் நேரடியாக பேசி இருக்கிறோம், இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் என்ற ஒரு முழுமையான அந்த தெளிவான ஒரு விளக்கம் என்பது வரும். இருப்பினும் இந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய இன்று வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 294 இடங்களிலும், இந்திய கூட்டணி 232 இடங்களிலும், மற்றவர்கள் 17 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கிறார்கள். இனி இந்த ஒரு இரவுக்கு பிறகாக அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை வர துவங்கிவிடும். நாளை காலை எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது என்பதை குறித்துதான் அடுத்த கட்டத்துக்கு இரு கூட்டணிகளுமே செயல்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜாஃபர்.